மந்த்ரா நீ இல்லை 100 மந்த்ரா வந்தாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு பதில் எங்கள் அம்மா சொல்லுவா. உனக்கு பதில் சொன்ன பிறகு நான் பேசுவேன் திருப்பி. இது சத்தியம். லிஸ்ட் எல்லாருக்கும் இருக்கு. இந்த லிஸ்ட்ல பாருங்க, நெய் இவ்ளோ கேட்டிருக்காங்க, மிளகாய் இவ்ளோ கேட்டிருக்காங்க, மிளகு. இப்போ நான் அந்த லிஸ்ட் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். அது நீங்க மக்களுக்கு போடுங்க. பர்சனலாக அவங்க என்னவோ அது நம்மளுக்கு தெரியாது. இதே இந்த மந்த்ரா கூடமே சரி, இந்த மலைக்கம்மா கோயில் கூட வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நான் பண்ணுறேன், இரவு நேரங்களில் வந்து பசங்க வராங்க, அப்படி இப்படி சொல்லிட்டு எல்லாமே தவறான ஒரு அட்ரஸ். சில சாமியான அது அமாவாசைனா பூஜை போடுவாங்க, ஆடு வெட்டுவாங்க, எல்லாருக்கும் ஊர் ஜனங்களை சாப்பாடு போடுவாங்க, அவ்வளோதான். 1 லட்சம் வரைக்கும் நான் வந்து அவளுக்கு வந்து கொடுத்துருக்கேன். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரெட் நூல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சிறப்பு நேர்காணல்ல ஒரு நபரை பத்தின தனிப்பட்ட விமர்சனங்கள் இருக்கலாம். தனிப்பட்ட விமர்சனம் தாண்டி ஒரு நபர் குறித்து நிறைய மீடியாஸ்ல உட்கார்ந்து ஒரு நபர் வந்து அவங்கள பத்தி அவங்க ஸ்கேம் பண்றாங்க, இவங்க இதெல்லாம் பண்றாங்க, உங்களுக்கு தெரியுமா, அவங்களுடைய கோவிலுக்கு வர ஆட்களை வந்து ஏமாத்துறாங்க, இதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட நகைகளே இல்லை, ஆனா இப்ப பாருங்க எவ்வளவு நகைகள் வச்சிருக்காங்க, இதுக்கெல்லாம் தவறான ஒரு தொழில் தான் பண்றாங்க, மாதிரியான பொருட்கள் கூட அவங்க விற்கிறாங்கன்ற அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகளை ஒரு நபர் மீது இன்னொரு திருநங்கை போராளின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் சோசியல் மீடியால வைக்கிறாங்க. ஸோ அது குறித்து அந்த நபர்கிட்டே வந்து கண்டிப்பா நேரடியா பேசினா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த இன்டர்வியூ. வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலா வந்து உங்களை பத்தி ஒரு அலிகேஷன்ஸ் நீங்களும் பாத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி அவங்க உங்க கூட நண்பரா இருந்ததையும் பாக்குறோம், நீங்களும் அவங்களும் உட்கார்ந்து இன்டர்வியூஸையும் பாக்குறோம். ஆனா திடீர்னு அந்த அம்மா உங்க மேல இவ்ளோ குற்றச்சாட்டுகள் சொல்றதுக்கான அது ஏன்னா ஆக்சுவலி வந்து இதை பத்தி நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா வந்து நம்ம வந்து ஆன்மீக பயணத்தில் இருக்கும்போது எவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம மேலே வந்து கல்லெறிவாங்க. பொறாமையில் உச்சத்தில் இருக்கிற இன்னைக்கு மக்கள் வந்து சக மனிதர்களே வந்து கொண்டு அடித்து போட்டுட்டு மேலே வரணும்னு இருக்கிற இந்த காலத்தில் திருநங்கை மட்டும் அதுக்கு விதி விலக்கு இல்லை சொல்லிட்டு இன்றைக்கி இந்த மந்த்ரா வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்னோடய காலகட்டம் வந்து எல்லாருக்குமே தெரியும் நான் எப்படி வந்து இருந்தேன், எப்படி வாழ்ந்தேன், இன்றைக்கி நான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் எதையுமே மறைக்கலை, யாருக்குமே எப்போவுமே நான் ஒளிவு மறைவும் இல்லை. ஏன்னா என்னோடய வாழ்க்கை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தே எனக்கு வந்து மீடியா வந்து எனக்கு கவரேஜ் பண்ணிட்டு தான் இருக்குது இன்றைக்கி இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து 2007 முதல்ல வந்து என் முன்னாடி வந்து ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆச்சு. மிஸ் சென்னை சொல்லிட்டு ஒரு காம்படிஷனில் நான் வின் ஆனேன். அதுக்கப்புறம் 2010 மிஸ் இந்தியா, 2011 முதல் திருநங்கை நான் தான் வந்து உலக அழகி போனேன். அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் வந்து எவ்வளோ கஷ்டங்கள், வலிவேதனைகள், அதையும் வந்து எனக்கு மட்டும் தான் தெரியும், அந்த இறைவனுக்கு தெரியும், என்னை சுற்றி இருக்க நல்ல நண்பர்களுக்கு தெரியும் நான் எப்படி வந்து அந்த போராட்டம் சொல்லிட்டு. அதை தவிர்த்து நான் 2 தமிழ் படம் நடிச்சிருக்கேன். என்ன அதுக்கப்புறம் வந்து சில விஷயங்களால் எனக்கு வந்து ஆன்மீக பயணம் வந்து எனக்கு நான் ஆரம்பித்தேன். இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் ஆன்மீக பயணத்தில். இன்றைக்கி நான் வந்து அம்மாவோட அருளால் இன்றைக்கி நான் வந்து நல்ல ஒரு நிலைமையில் இருக்கேன்னு தான் சொல்லுவேன் நான். என்ன ஏன்னா தெய்வம் எப்போவுமே நம்ம வந்து கீழே தள்ளாது. அப்படி அது கீழே தள்ளிச்சுன்னா தெய்வமே கிடையாது. தெய்வம் எப்போவுமே நம்ம மேலே தான் கொண்டு போவோம். அதே மாதிரி தான் இந்த ஆன்மீக பயணத்துலேயும் எவ்வளோ விஷயங்கள் வந்தால் கூட அதை நான் என் கர்மா தான் நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். சரி, இன்றைக்கி கூட இப்போ பேசுகிறேன், எனக்கு அது பெரிய விஷயமே கிடையாது அவள் பேசுறது. ஏன்னா அது எல்லாமே பொய் சொல்லிட்டு உலகத்துக்கே தெரியும், ஊருக்கு தெரியும். ஏன்னா நான் எங்கேயுமே இருந்து ஓடி வந்து இங்கே வரல. நான் பிறந்தது, வளர்ந்தது, நான் படித்தது, வேலைக்கு போனது, நான் திருநங்கையாக மாறினது எல்லாமே இதே காசிமேடு சமுதாயத்தை சேர்ந்தது. நான் வந்து ஒரு மீனவ திருநங்கை, சரியா, மீனவ பின் இதுலேருந்து வந்திருக்கேன். அதே மாதிரி வந்து என்னோடய சமுதாயத்தோடு தான் நான் இன்னைக்கு இருக்கேன். ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே எல்லாமே தெரியும், சரியா. இப்போது நான் வந்து இந்த இடம் வாங்கினேன். இந்த இடம் வாங்கும் பொழுது இது வந்து எங்கே இருக்குன்னா எண்ணூரில் இருக்குது. அதாவது நம்ம காசிமேட்லேருந்து எண்ணூர் வந்திருக்கேன். எண்ணூரில் வந்து இங்கே இடம் வாங்குகிறேன். இந்த இடம் வாங்கி நான் கோயில் கட்டும் பொழுது இப்போ 2.5 வருஷமாக சுவாமி வந்து கூரையில் தான் இருந்தது. அம்மா வந்து உத்தரவு தரல. அப்போது அதுக்கப்புறம் தான் சுவாமி வந்து உத்தரவு கொடுத்தது. உத்தரவு கொடுத்த உடனே நம்ம வந்து கோயில் கட்டும் பொழுது என் மேலே வந்து ஒரு தவறான அலிகேஷன் வைக்கிறாங்க. யார்? மொட்டை பெட்டிஷன் போடுறாங்க. அப்போது இது நடுவில் வந்து ஜமாத்துலேருந்து இந்த மந்திரம் வந்து வெளியே வராங்க. சரி, ஜமாத் பொறுத்த வரைக்கும் இஷ்டம் தான் இருக்கலாம், பிடிக்கலையே உன் வேலையை பார்த்து நீ போயினே இருக்கலாம். இதுதான் ஜமாத். ஜமாத்தில் யாருமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. யாருமே இப்படி தான் இருக்கணும்னு எந்த ஒரு விதிவிலக்கும் கிடையாது, சரியா. ஏன் சொல்கிறேன்னா நானும் ஜமாத்தில் தான் இருந்தேன். நடுவில்
இவளை வந்து சரி எப்பவுமே வந்து நம்ம கூட இருக்கிறவங்க ஒரு தவறான பாதைக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம அவங்களுக்கு புரிய வச்சு இந்த பாதையிலேருந்து நம்ம திருப்பி நல்ல ஒரு வழிக்கு தான் கொண்டு வரணும்னு செஞ்சுருக்கோம். நம்ம போன பிறகு தான் தெரியுது அவங்க முழுக்க முழுக்க மணி மைண்டு, பணத்துக்காக தான் அவங்க பண்ணுறாங்க சொல்லி நமக்கு தெரிஞ்சு போடுச்சு. அப்போ தெரிஞ்சு போன பிறகு நான் திருப்பி என்ன பண்ணுறேன், ஜமாத்தோட தலைவர்களுக்கு தான் பேசுகிறேன். இந்த மாதிரி வந்து அவள் வந்து இது வந்து பின்னாடி வந்து பணம் பறிக்கிறதுக்காக தான் அவங்க பண்ணுறாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா, அவனோட கணவன் ஜமால் வந்து ஒரு கொலை குற்றவாளி. ஆமாம், அவங்களோட ஸ்டேஷனுக்கு நான் இப்போ போனேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க, ஒரு சேனலில் கொடுத்தாங்க பார்த்தீங்களா. அப்போ நான் வந்து டைரெக்டாக அவங்க ஸ்டேஷனுக்கு போனேன். அவங்க ஸ்டேஷனுக்கு போன பொழுது அங்கே நான் ஸ்டேஷனில் வந்து விசாரிக்கும் பொழுது அப்போ சொல்கிறாங்க அவங்க மேலே கேசஸ் இருக்குது சொல்லிட்டு, கொலை கேஸ் இருக்குது, என்ன 307 அதை அந்த பெட் அதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டேன். ஸோ இதனால தான் வந்து திருநங்கைகள் வந்து யாருமே வந்து அவளை ஆப்போசிஷன் பண்ணி பேச மாட்டுறாங்க. ஏன்னா திருநங்கைகள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே தனி நபர். இன்றைக்கி கடை கேட்க போனாலும் தனியாக ஒருத்தவங்க போகணும், போனாலும் தனியாக ஒருத்தவங்க போகணும். புரியுதா அவங்களுக்கு? அப்படி இருக்கும் பொழுது யாருமே வந்து டைரெக்டாக போக ஒரு பயம் இருக்கும். அவங்க வந்து பின்னாடி ரவுடிசம் வச்சுருக்காங்க, அவங்க தான் இருக்கிறாங்க, அவங்க தான் எல்லா விதமான விஷயங்கள் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஸ்டேஷனில் இப்போ விசாரிச்சா தெரியும். இப்போது நான் இங்கே இருக்கிறேன்னா இந்த ஸ்டேஷனில் இருக்கிறவங்க சொல்லிடுவாங்க நான் யார் என்னன்னு. போலீஸ் வந்து கண்ணக்கட்டி கிடையாது, போலீஸ் வந்து முட்டாள்கள் கிடையாது. கரெக்ட் தானே? எல்லா ஆஃபீஸர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க சொல்லிட்டு ஒரு ஊரே சேர்ந்தா வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சொல்லது ஒரு நியாயதர்மமாக இருக்கணும். என்ன சொல்கிறீங்க? அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் அங்கே போகும்போது எங்களுக்கு எல்லாமே தெரிய வந்த பிறகு அப்போ அந்த ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு வார்ன் பண்ணி அமிச்சாங்க, இதோட பேசக்கூடாது சொல்லிட்டு. அப்போ அந்த சேனலில் பேசின பொழுது நான் வந்து சொன்னேன், நான் தான் வந்து அவள் என் கூட பேசினிக்க சொல்ல இந்த கோவில் கட்டும் பொழுது சிலவங்க வந்து என் பேரில் வந்து மொட்டை பெட்டிஷன் போட்டாங்க. அது ஏன் போட்டாங்கன்னா, நம்ம தனியால் கட்டினுக்கிறோம், யாரோட எந்த உதவி இல்லாமல் ஒன்றே முழுக்க இந்த ஒரு செங்கல் கூட பக்தர்கள் வருது, அந்த அம்மாவால் அனுகிரகம் பண்ணவங்க கொடுத்தது. அப்படி இருக்கும் பொழுது அது கட்டும்போது நம்ம இந்த பொண்ணு வந்து தனியாகவே இருக்குதே, யாருக்கிட்டையும் வந்து ஒட்ட மாட்டுது, யாரையும் வந்து இது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அது எனக்கு என்னென்னா அப்போதுலேருந்து நான் எங்கேயும் போய் நின்றதில்லை. இப்போ நான் போய் எங்கேயா போய் நின்று அம்மா பேர் சொல்லி வாங்கினா தானே எனக்கு வந்து நான் இது பண்ணோம். கரெக்ட் தானே? எனக்கு என்னோடய பூஜை இருக்குது, அந்த பூஜையே போதும். இப்போது ஒரு 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 வீட்டில் வந்து பரிகாரம் பண்ணுறோம், இல்லை ஒரு வீட்டில் விநாயகர் ஹோமம் பண்ணுற வச்சிங்களேன், ஒரு ஐயருக்கு 10,000 50,000 1 லட்சம் வரைக்கும் பூஜைகள் இருக்குது. அது அவங்கவுங்க வசதிக்கு பொறுத்து. அதே மாதிரி என்னோடய பூஜைக்கு வரவங்க நான் எப்படி சும்மா பண்ண முடியும்? குரு தட்சிணைன்னு ஒன்று இருக்குல்ல, நான் இங்கே வந்து யாரையும் அடித்து போடுங்கள, நான் அவங்கள வாங்கன்னு சொல்லிட்டு நான் யாரையும் கூப்பிடுவோம் இல்லை. சரியா? இங்கே குரு தட்சிணையாக வந்து என்ன நம்ம வந்து கேட்குறோமோ இருக்கிறவங்க கொடுக்க போகிறாங்க, இல்லாதவங்க என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவேன். ஏன்னா இது எனக்கு சேரதில்லை. ஏன்னா இங்கே ஒரு வாட்டியும் பரிகாரம் பண்ணும் பொழுது நீங்கள் பார்த்துருக்கலாம், நீங்கள் இன்ஸ்டாகிராம் பார்த்துருக்கலாம், எவ்வளோ கூட்டங்கள் வருது, எவ்வளோ பூஜைகள் வருது, எவ்வளோ பரிகாரங்கள் நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து ஆடு பலி அதை கொடுத்து எவ்வளோ அன்னதானம் போடுறோம். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணும் பொழுது நான் ஒத்தால எப்படி நான் பண்ண முடியும்? எனக்கு அந்த வருமானம் வந்தால் தான் நான் பண்ண முடியும். கரெக்ட் தானே? இப்போது சிலவங்களுக்கு வந்து ஒரே நாளில் சக்ஸஸ் ஆகிடும், சிலவங்களுக்கு ஒரு 10 நாள் சக்ஸஸ் ஆகிடும், சிலவங்களுக்கு 1 மாதம் சக்ஸஸ் ஆகிடும். ஆனால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஏன்னா நான் வந்து ஒரு குருவாக இருந்து அவங்களுக்கு அந்த வழிபாட்டோட முறையே சொல்லித்தரேன் நான். இதெல்லாம் யாரும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஐயப்பன் மாலை போடுறாங்க, எல்லாருக்கும் மாலை போட்டுட முடியுமா? கிடையாது. அந்த விரதம் இருந்தால் தானே 18 படிக்கு ஏற முடியும். ஏன்னா அந்த 18 படிக்கு தான் அங்கே மக்கத்துவம். அந்த 18 படிக்கு ஏறும்பொழுது தான் நம்ம சுத்தபத்தமாக இருந்து மாலை போட்டு. அதே மாதிரி தான் ஒரு விரதங்களும் ஒரு தெய்வங்களுக்கு ஒரு தெய்வங்களுக்கு தனித்தனியாக இருக்குது. கரெக்ட் தானே? அந்த மாதிரி என்னோடய கோயிலோட பரிகாரம் என்பது எனக்கு சொல்லி கொடுத்தது என்னவோ அதை தான் நான் பண்ண முடியும். கரெக்ட் தானே? அப்படி இருக்கும் பொழுது அவ்வளோ காசு வாங்குறாங்க, இவ்வளோ காசு வாங்குறாங்க. காசு வாங்குறவங்க என்கிட்ட வந்து கேட்கலங்க, என்கிட்ட சொல்லுங்கள், அதை நான் ஒத்துக்கிறேன். இதுதான் இப்போ நான் கூட வந்து சும்மா கூட யாரையாவது ஃபோனில் வச்சு நம்ம பேச வைக்கலாம். அதெல்லாம் எப்படி உண்மையாக முடியுமா? இல்ல அவங்க அந்த பேசும்போது அந்த லிஸ்ட்டுமே வந்து காட்டுறாங்க. லிஸ்ட் எல்லாருக்கும் ஏங்க இந்த லிஸ்ட்ல பாருங்க, நெய் இவ்வளோ கேட்டிருக்காங்க, மிளகாய் இவ்வளோ கேட்டிருக்காங்க, மிளகு. இப்போ நான் அந்த லிஸ்ட் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன், அது நீங்க மக்களுக்கு போடுங்க. அது எவ்வளோ எழுதிருக்கேன்னு நீங்களே பாருங்க. 10 ரூபாய் மிளகு, 10 ரூபாய் மிளகு, 10 ரூபாய் எள்ளு, 50 ரூபாய் நவதானியம், என்ன தேங்காய், சரியா? அந்த மாதிரி வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், ஸ்வீட், ஒரு பூஜைக்கு என்ன தேவையோ அதுதான் எழுதிருப்பேன். அது நம்ம ஏன் எழுதுகிறோம்? ஏன்னா இப்போ நீங்கள் பரிகாரத்துக்கு வரீங்க, விரதத்தோடு வரும் பொழுது நீங்கள் ஒரு நைட்டு உங்கள் வீட்டில் வந்து அந்த பொருள்லாம் வைக்கணும்.
ஏன்னா அப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது கெட்ட சக்தியோ தீய சக்தியோ ஏதாவது சம்மந்தப்பட்டிருந்தா அதுக்குள்ளே அது வசியமாகும்னு ஐதீகம். அந்த நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அப்போ அதை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வந்து என்ன குழம்ப வச்சு செய்ய போகிறோம் கிடையாது. அது அத்தனையுமே யாக குண்டத்தில் அக்னிக்கு ஸ்வாகா ஆகுது. அப்போ என்ன ஆகும், நம்மளோட பிரச்சனையும் அதில் சேர்ந்து பஸ்மமாயிடும். அதே மாதிரி ஒரு தேங்காய் உடையும் பொழுது சரி நார்மலாகவே ஒரு கோயிலுக்கு போக சொல்ல ஒரு தேங்காய் உடைச்சாதான் நம்மளுக்கு திருப்தி கிடைக்கும். உண்மையா இல்லையா? அந்த தேங்காய் அழுவிச்சாவோ இல்லை தேங்காய் சுக்குநூறாக ஆனாலோ இல்லை தேங்காய் வந்து வேற மாதிரி உடஞ்சா நம்ம எவ்வளோ மன வருத்தப்பட்டு வரும். உண்மையா இல்லையா? அதே மாதிரி ஒரு பரிகாரத்துக்கு வரும் பொழுது அந்த தேங்காய் கரெக்டாக உடஞ்சி அந்த தேங்காய் வந்து நாங்கள் யாகத்தில் போடுவோம். அழிவு போன தேங்காய் வந்து யாகத்தில் போட முடியுமா? அப்போ அந்த தேங்காய் உடையும் போது நான் சொல்லிடுவேன், இது கரெக்டாக உடஞ்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. வேறு ஏதாவது ஏடாகுடமாக உடஞ்சுன்னா இன்னும் நீங்கள் இன்னும் ஸ்ரத்தையாக இன்னும் வந்து அந்த பூஜையை கண்டினியூ பண்ணுங்க சொல்லிட்டு நாங்கள் சொல்லி அனுப்போம், சொல்லி கொடுப்போம் என்ன பண்ண சொல்லிட்டு. இவ்வளோ தான் சிம்பிள். சரி, எல்லாமே நம்ம கையில் கிடையாது. கரெக்ட் தானே? எல்லாமே இவ உட்காந்து கேட்பார், இவ தான் பத்ரகாளிக்கு மீறின சக்தி எதுவுமே கிடையாது. ஏன்னா எவ்வளவோ பேர் நான் பார்த்துட்டேன் என் வாழ்க்கையில். என் வயசுக்கு எவ்வளவோ எதிரிகள் என்னை வந்து அழிக்கணும்னு நினச்சிட்டாங்க. ஆனால் யாருமே என்கிட்ட நெருங்க முடியல. என்கிட்ட வந்தவங்களை என்ன ஆச்சுன்னு இந்த உலகத்துக்கே தெரியும், இந்த ஊருக்கே தெரியும், எல்லாமே பார்த்துட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து உண்மையிலே தெய்வ பக்தி இருக்கும் பொழுது அங்கே நம்ம பேசணும் அவசியம் கிடையாது. இப்போ இது கூட நான் ஏன் பேசுகிறேன்னா, நம்ம கோயிலுக்கு வர பக்தர்கள் வந்து அம்மா நீங்கள் ஒரு தடவை எங்களுக்காக நீங்கள் பேசுங்க, என்ன நடந்து சொல்லுங்கம்மா சொல்லிட்டு அதனால தான் நான் பேசுகிறேன். இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கிற ஒரு இன்டர்வியூவாக கூட இருக்கும் இந்த விஷயத்தை பற்றி. ஏன்னா நம்ம இதை பற்றி பேசணும் அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு வீட்லேயுமே அந்த அம்மாவோட படத்தை வச்சு அந்த அம்மாவை ஆராதிக்கிறது எனக்கு தெரியும். அந்த குடும்பங்களுக்கு என்னென்ன அதிசயங்கள் நடக்குதுன்னு எனக்கு தெரியும். அது எனக்கு போதும். மற்றவங்க சொல்லணும் எனக்கு அவசியமே கிடையாது. நான் இப்போ பெட்டிஷன் கதைக்கு வரேன், சரியா? இது நம்ம கோயிலோட கதை. பெட்டிஷன் கதைக்கு வரேன். இந்த பெட்டிஷன் போடும்போது என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து நான் பண்ணுறேன், இரவு நேரங்களில் வந்து பசங்க வராங்க அப்படி இப்படி சொல்லிட்டு எல்லாமே தவறான ஒரு அட்ரஸ், தவறான ஒரு பேப்பர். இப்போ நானும் உங்ககிட்ட பேசுகிறேன். அப்போ நானும் அவளை பேசுகிற சொல்ல நான் தான் அவளுக்கு அனுப்பினேன், இந்த மாதிரி பாரடி. இப்போ எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, எனக்கு என்னமோ இந்த ஊர்க்காரவங்க அதை அமைச்சிருக்க மாட்டாங்க. இவளே பிளான் பண்ணி என்னை வந்து மாட்டி விடுறதுக்கோ இல்லை வந்து என்கிட்ட இந்த பணத்தை சுரண்டதுக்காக இப்படி பண்ணிக்கலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் வரைக்கும் நான் வந்து அவளுக்கு வந்து கொடுத்துருக்கேன். 1 லட்சம் கொடுத்துருக்கீங்களா? ஆமாம் அம்மா, அவள் ரொம்ப கஷ்டப்பட்டா. ஜமாத்லேருந்து அவளை அடித்து துரத்திட்டாங்கல்ல, அடித்து சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருந்தா. அப்போது நான் வந்து என்ன பண்ணேன், நான் அவளுக்கு புத்திமதி தான் சொல்ல போனேன். இத்தனைக்கும் வந்து ஜமாத்தில் தெரியும் எல்லாருக்கும் நான் போகிறது ஏன் போகிறேன், அவளுக்கு வந்து சொல்லி கொடு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும் அவளோட புத்தி என்ன சொல்லிட்டு. என்ன அதனால் வந்து நீ சொல்லி புரிய வச்சு எல்லாமே இது பண்ணு சொல்லிட்டு. இந்த பாருங்க, இது யார், அவளோட பேர் தானே. இந்த பாருங்க எவ்வளோ காசு 2024 இருந்து அனுப்பிச்சிருக்கேன், சரியா? இந்த பாருங்க என்ன எவ்வளோ காசு அனுப்பிச்சிருக்க பாருங்க. என்ன இது அவளுக்கு அனுப்பிச்சது. அதுவும் இல்லாமல் எப்போ வந்தாலும் போனாலும் நான் கையில் கொடுப்பேன். நான் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ உதவி பண்ணுறேன், கஷ்டம்னு கேட்க கொடுக்க மாட்டேனாம்மா. ஏன்னா நாளைக்கு நான் கெட்டு கொஞ்சம்னா அம்மா எனக்கு அம்மாவுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்க மாட்டேன். எனக்கு நம்மளுக்கு குழந்தை குட்டி எதுவுமே கிடையாது. நம்ம இருக்கிறதுக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடணும், அவ்வளோதான். இதுதான் என்னோட இது. அந்த மாதிரி ஒரு நெல்லை எண்ணத்தில் எத்தனையோ புடவைகள் நான் கொடுத்துருக்கேன். இந்த அம்மாவுக்கு கட்டின புடவை எடுத்துகிட்டு போடி நீ கட்டிக்க சொல்லிட்டு. அவள் பேசும் பொழுது கொஞ்சம் யோசித்து பேசணும். நம்ம எத்தனை வாட்டி அங்கே போய் சாப்பிட்ருப்போம் அந்த அம்மாவோட அன்னதானத்தை, எத்தனை வாட்டி வந்து அவள் கொடுத்த புடவையை கட்டியிருப்போம், எத்தனை வாட்டி நம்மளுக்கு வண்டி காசு நம்ம செலவு காசு கொடுத்துருப்பா. நம்ம சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் 2 ரோட்டில் நின்றோமே, ஜமாத்தில் இருந்து நம்ம அடித்து துரத்துனாங்களே, அன்றைக்கி வந்து அவள் வந்து ஒரு சக திருநங்கை தான் நம்ம வந்து இன்னைக்கு பண்ணோம், நம்ம இன்றைக்கி பேசுகிறோமே சொல்லிட்டு. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, இவள் அலிகேஷன் சொல்கிறாளே, என்ன தான் நீ சொல்ல வர நான் கேட்குறேன். மந்த்ரா நீ இல்லை, 100 மந்த்ரா வந்தாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு பதில் எங்கள் அம்மா சொல்லுவா. உனக்கு பதில் சொன்ன பிறகு நான் பேசுவேன் திருப்பி. இது சத்தியம். Meriba Paneer Soda. I trust Meriba.